She likes to dash novels in her free time. இந்த டேஷில் ஸ்டடி வருமா ரீட் வருமா? ரீட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ரீடுன்றது கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ரீடோட மீனிங் என்ன? டு லுக் அட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ரிட்டன் ஆர் பிரிண்டட் வேர்ட்ஸ். அதாவது ஜஸ்ட்டு ஒரு புரிஞ்சு கொள்றதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிக்கிறத தான் ரீட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஐ ரீட் எ காமிக் புக் லாஸ்ட் நைட். They read the instructions before cooking. He reads the newspaper every morning. Can you read this paragraph aloud? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை இங்கே எல்லா இடத்துலையுமே ரீட் அப்படின்ற அந்த வேர்டை பார்க்குறோம். ஸ்டடி அப்படின்றதுக்கும் படிக்கிறது தான் மீனிங். ஆனால் ஸ்டடிக்கும் ரீடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஸ்டடி அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக படிப்போம். அதை தான் நம்ம ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். I need to study for my English exam. She studies math every evening. They studied the history chapter carefully. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவங்க படிக்கிறது ஏதோ ஒரு இன்டென்ஷனுக்காக அது வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல ஸ்டடி அப்படின்ற அந்த வேர்டு இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஐ நீட் டு டேஷ் ஃபார் மை இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ ஸ்டடி வருமா ரீட் வருமா?